என்னது? அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரா? ஏமா முதலே ஃபோன் பண்ணி சொல்லி தான் நான் வந்து இதை ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இருந்த பதட்டத்தில் எதுவுமே சொல்ல முடியல டாக்டர். சரி, இப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? தயங்காமல் கேளுமா. இப்போ பணம் தான் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டலில் கட்டணும். எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னேன்? டாக்டர் தேவராஜனோட ஹாஸ்பிட்டல் தானே? ஆமாம் டாக்டர். ஹலோ, டாக்டர் தேவராஜா? நான் சிவா பேசுகிறேன். எந்த சிவாவா? டே, உனக்கு கண்ணு தான் சரியாக தெரியாது, காது கூடவா கேட்காம போச்சு? நான் கண்டாக்டர் சிவா பேசுகிறேன்டா. நல்லா இருக்கேன். அது ஏதோ போதுடா. மெட்ராஸ் இது மாதிரி ஏதாவது வியாதி வந்தால் தான் என் கிளினிக் கூட்டம் வரும். அதை விடு, உன் ஹாஸ்பிட்டலில் சிதம்பரம்னு ஒரு பெரியவர் அட்மிட் ஆயிருக்காருல்ல? அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பணத்தை பற்றி எதுவும் கவலைப்படாத. அவர் டிஸ்சார்ஜ் ஆனோடனே செட்டில் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சுக்க. நீ அவரை கவனிச்சிக்கிற கவனிப்பில் அவர் டிஸ்சார்ஜ் ஆனோடனே எழுந்து ஓடணும். ஓகே, தேங்க்யூடா, வச்சிடுறேன். சரியாம்மா? இப்போ பணத்தை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆனோடனே செட்டில் பண்ணிக்கலாம். ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸு? சரி டாக்டர், நான் கிளம்புறேன். அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம். பத்திரமா பார்த்துக்க. ஓகேயா? வாயா இளங்கோ. நீ விட்லாச்சாரியா படத்தில் வர ஹீரோ மாதிரி அடிக்கடி காணாமல் போயிடுற. என்ன சார் பண்ணுறது? நிறைய வேலை, எல்லாம் வெளியிலே முடிஞ்சிடுது. அதான் இங்கே வர முடியாமல் போயிடுது. அவுட்டோராக தெரியுதுன்னு சொல்லு. ஆமாம், இது ஹாஸ்பிட்டலில் என்னமோ கடை இல்லாமல் இருக்கே, ஏதோ மிஸ் ஆகுது இல்லை டாக்டர்? அதான் நீ வந்துட்டல, அப்புறம் ஹாஸ்பிட்டல் எப்படி கலையாக இருக்கும்? அது எதுவும் மிஸ் ஆகலை, ஒரு மிஸ் தான் மிஸ் ஆகுது. என்ன கேட்க வந்து அதை டேரெக்டாக கேளு. என்ன போடகமானு கேளு என்கிட்ட. ஓகே, விஜய் இல்லையா டாக்டர்? விஜய் எங்கேன்னு கேட்க தெரியுதுல்ல, ஆனால் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க தெரியல உனக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம்ப்பா. ஆனால் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, ஏன் இருக்கா, எதுக்கு இருக்கா, அவள் சந்தோஷத்தில் இருக்காளா இல்லை வருத்தத்தில் இருக்காளான்னு அவளை பற்றிய மேட்டரெல்லாம் நம்ம பதிவு பண்ணிக்குவானா? டாக்டர் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்கிறேன், உனக்காக சொல்கிறேன். ஒருத்தன் கையில் ஒரு நுங்கு கிடைச்சாக்க அதை பங்கு போட்டுக்க 1000 பேர் வருவாங்க. ஆனால் அது 1000 பேருக்கு பங்கு போட்டால் அந்த நுங்கு ஒருத்தனுக்கு கூட சரியாக போய் சேராதுப்பா. டாக்டர், இது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் சொதப்பிடுவேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தருக்கு சந்தோஷம்னா அதை பகிர்ந்துக்க 1000 பேர் வருவாங்க. இதே துக்கம்னு வச்சுக்கோ, அதை ஷேர் பண்ணிக்க ஒருத்தன் கூட வரமாட்டான். டாக்டர் என்னால் தாங்க முடியல, தயவு செஞ்சு மேட்டர் சொல்கிறீங்களா? கேட்குற உன்னாலே தாங்கிக்க முடியல, இந்த துக்கத்தை அனுபவிக்கிற விஜயால அது எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லு. டாக்டர், இப்போ விஜய்க்கு என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லை எதையாவது எடுத்து நானே என்ன அடிச்சுக்குவா? வெல்டன் மை பாய், வெல்டன். நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்ட. என்ன டெஸ்ட்? தன் காதலிக்கு ஒரு பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியலனோடனே தனக்கு வர கோபத்தில் எதையாவது எடுத்து அடிச்சுக்கணும்னு தோணுது பார், அவன் தான் உண்மையான காதலன். அதனால தான் சொல்கிறேன், நான் வச்ச டெஸ்ட்டில் நீ பாஸ். கடைசி வரைக்கும் மேட்டர் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி தான் படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லனா, நீ எதையாவது எடுத்து என்னையும் அடிச்சாலும் அடிச்சிடுவேன். அது வந்து விஷயம் என்னன்னா, விஜயுடைய ஃபாதர் இருக்கார்ல சிதம்பரம், அவருக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக், பட் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். விஜயோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். யோ, என்னையா விஜயோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற? நீ சர்வசாதாரணமாக உடம்பு சரியில்லைன்ற? அவருடைய வருங்கால மாமனார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உன் உடம்பு அப்படியே பதற வேணாம். என்ன அது? நான் வச்சு டெஸ்ட்டில் நீ பாஸ் இல்லை, வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ ஃபெயில். இல்ல நோ அப்படி இல்லை டாக்டர். நீங்க குழப்பல நான் விஜய்க்கு தான் ஏதோ ப்ராப்ளம் நினைச்சிட்டேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல, அதான் மனசுக்கு ஒரு சின்ன ரிலீஃப். என்னதான் இருந்தாலும் என்னோட வருங்கால மாமனார் நான் விட்டு கொடுத்துட முடியுமா? நான் இப்போ இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போய் என்னால் ஆனதை நான் பண்ணணும் டாக்டர். விஜய் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறா, நீ பின்னாடியே போ. ஓகே டாக்டர். தட்ஸ் தி ஸ்பிரிட்.